துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை மாலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை மதபிதாவே உமக்கு ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை மாலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே ஜீவபலியே உமக்கு ஆராதனை ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை ஜீவபலியே உமக்கு ஆராதனை ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை தேசியாவே உமக்கு ஆராதனை ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை தேசியாவே உமக்கு ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை மாலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே ஆதரவிலே உழைப்பிலே நாங்கள் திரியேக தேவனுக்கு மகிமையை செலுத்தும் வகையில் ஒன்று கூடியிருக்கிறோம். உம்முடைய ஆலயத்தின் வாசலில் நின்று உமக்கு நன்றி செலுத்தி உள்ளே பிரவேசிப்பது என்பதாக பிதாவாகிய தேவனுடைய நாமத்தில் நாங்கள் பணிந்து முனிந்து நாங்கள் ஆராதனை செய்கிறோம். இந்த ஆலயத்திற்கு 2 லட்சத்துக்கு மேலாக அவர்கள் செலவு செய்து இந்த இருக்கைகளை இந்த ஆலயத்திலே அவர்கள் போட்டிருக்கிறார்கள். கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுங்கள் சொல்லுங்கள். இங்கே அவர்கள் வந்து அமர்கிறார்கள். ஆயரை விசுவாச குழுக்களை ஆசை அதனுடைய துணியேக தேவனுடைய நாமத்தினாலே அதை நான் பிரதிஷ்டை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம். எங்கள் நல்ல பிதாவே. சுபாச்சாரி கிறிஸ்து நாமத்தின் ஆலயத்தின் இந்த பக்தி இருக்கைகளை குமாரன் சுத்தாவின் நாமத்தினாலே
அவரது பயணங்களில் உம்முடைய வழிநடத்துதல் என்றும் தொடர்ந்திட வேண்டும் என்று எங்கள் சென்னை பேராயத்தின் தரிசனமான 2025 ஆண்டிற்குள் ஒவ்வொரு சபையும் ஒரு கிளை சபை உருவாக்குதல் என்ற தரிசனம் நிறைவேற வேண்டும் என்று பேராய கமிஷனரிகள், பேராய மாமன்ற உறுப்பினர்கள், ஏரியா இயக்குனர், சிஎம்சி போதகர்கள், ஏரியா போதகர்கள் அனைவரையும் ஒரு தூய ஆவியின் அருளால் ஆளுகை செய்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆயர் இல்லம் ஆலய கட்டிட புனரமைப்பு பணி நடைபெற அதற்கு தேவையான அரசு அனுமதி, உதவிகள், பொருளாதார தேவைகள் கிடைக்கவும் கட்டுமான பணிகள் தடையின்றி நடைபெறவும் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று எமது சபையில் நடைபெறும் சிறுவர் ஊழியம் ஆசீர்வதிக்கப்படவும் பிள்ளைகள் கற்றலால் போதிக்கப்பட வேண்டும் என்று எமது சபை வாலிபர்கள் தூய ஆவியினால் நிரப்பப்படவும் அர்ப்பணிப்பும் அருட்பணி அறுவடையின் பண்பும் உண்டாக வேண்டும் என்று எமது சபை சார்ந்த லீதியாள் பெண்கள் ஐக்கியத்தில் உள்ள அனைவரிடையேயும் ஆவியின் கனியின் குணங்களும் ஜெபத்தால் ஜெயமும் அனுபவம் வந்துவிட வேண்டும் என்று உயர்வான உள்ளங்களையும் நிகழ்வின் முடிவில் அளிக்கப்படுகின்ற அன்பின் விருந்தையும் நீர் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்சம் காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைவு பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் என்பது. முதலில் குமரின் பாடம் வாசித்து என்று ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றுள்ளது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றுள்ளது. அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றுள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றுள்ளது. பார்வோனையும் அவன் சேனையும் சிவந்த சமுத்திரத்தை அழுத்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றுள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றுள்ளது. எம்மூரின் ராஜாவாகிய ஸ்ரீகானை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றுள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பார்கள், தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றுள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றுள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவருக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றுள்ளது. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா.
என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவ, சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவ, சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவ, சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவ, சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. அணைத்துக் கொண்டீர், களையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்துக் கொண்டீர், களையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவ, சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவ, சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவ, சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவ, சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. வேறு ஆசையே இல்ல.
ஆசையே இல்லை. ராஜா உம்மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜா உம்மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. துதித்து மகிழ்ந்திருப்பே. துயரம் மறந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. துயரம் மறந்திருப்பே. ராஜா உம்மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜா உம்மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே.
நன்றி. ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார். அதனால் நாம் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். திருப்பாடல்கள் 126:3. ஆலய ஆண்டவருக்கு 2025. திருச்சபையின் வரலாறு. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசுவின் திருப்பெயரில் வாழ்த்துக்கள். 37 ஆண்டுகள் நம்மை வழிநடத்தின ஆண்டவரின் அருளை நினைத்து மகிழ்ந்து இவ்வாண்டு விழா அறிக்கையினை சமர்ப்பிக்கிறோம். இனிய விழாவிற்கு இன்பமுடன் இசைந்து இன்று சிறப்பு விருந்தினராய் வருகை தந்துள்ள மரியாதைக்குரிய பிரதம பேராயர் அவர்களே, பணியின் பண்பாளர் எங்கள் வேலூர் ஏரியா இயக்குனர் அவர்களே, சீரிய பணிகளால் சிறப்புடன் விளங்கும் சிஎன்சி போதகர் பணித்துறை சிறப்பு அழைப்பாளர் அவர்களே, உடன் ஊழியர்களே மற்றும் இங்கு கூடி வந்திருக்கும் அனைவருக்கும் எமது சிரம் தாழ்ந்த வாழ்த்துக்கள். ஆரம்பம். OMS டீம் மூலம் 1982 ஆண்டில் இவ்வூழியம் ஆரம்பிக்கப்பட்டது. 1983 ஒரு வீட்டில் ஆராதனை நடைபெற்று வந்தது. பின்பு 2925 சதுர அடி வழங்கப்பட்டது. 1166 சதுர அடி அளவில் தேவாலயம் கட்டப்பட்டு 1987 ஆண்டு நவம்பர் 29 நமது தந்தை பேராயர் அவர்களால் ஆலயம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. பணியாற்றிய ஆயர்கள் ரெவரண்ட் A. சத்யராஜ், ரெவரண்ட் ஜெயசிங், ரெவரண்ட் G. ஸ்டீஃபன் ஜெகராஜ், ரெவரண்ட் P. J. சாதுசிங், ரெவரண்ட் S. சுதாகர், டேவிட் ராஜ்குமார் 2 முறை, ரெவரண்ட் Z. கிறிஸ்டோபர், ரெவரண்ட் D. தேவகராஜன், ரெவரண்ட் R. சுந்தர்சிங், ரெவரண்ட் J. ஜேம்ஸ், ரெவரண்ட் W. பிரபாகரன், ரெவரண்ட் S. பாளையன், ரெவரண்ட் S. சுகுத்ராஜ் தானியல் 2 முறை ஆகிய போதகர்கள் கடந்த 42 ஆண்டுகளில் இங்கு ஊழியம் செய்வதை நினைவு கொண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்கின்றோம். தற்போது 1/7/2021 முதல் ரெவரண்ட் C. ராபர்ட் கின்ஸ்லி ஆயர் அவர்கள் பொறுப்பேற்று இவ்வூழியத்தை செய்து வருகின்றார்கள். சபை அங்கத்தினர்கள். சபையில் சுமார் 30 குடும்பங்கள் முழு அங்கத்தினராகவும் 5 குடும்பங்கள் இணை அங்கத்தினராகவும் உள்ளனர். ஆராதனை முறைமைகள். மாதம் 1 தேதி அதிகாலை 5 மணி அளவில் பாதுகாப்பு மற்றும் திருவிருந்து ஆராதனை. மாதம் முதல் நாளில் காலை 9 மணி அளவில் பரிசுத்த ஆராதனை திருவிருந்து. ஞாயிறு காலை 9 மணிக்கு பரிசுத்த ஆராதனை. 2ஆம் ஞாயிறு காலை 11 மணிக்கு வாலிபர் குழுவை. 2ஆம் சனிக்கிழமை காலை 11 மணிக்கு உபவாச குழுவை. 3ஆம் ஞாயிறு காலை 11 மணிக்கு தீபா பெண்கள் ஐக்கிய குழுவை. 4ஆம் ஞாயிறு காலை 11 மணிக்கு ரொமேனோ ஆண்கள் குழுவை. புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு இல்ல வழிபாடு. வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு ஜெபக்குழுவை. கடந்த ஆண்டின் வளர்ச்சி ரூபாய் 28,000
30,000 மதிப்பீட்டு கீபோர்ட் இசைக்கருவி வாங்கப்பட்டுள்ளது. ரூபாய் 30,000 மதிப்பீட்டு தரைத்தளம் சமன் செய்யப்பட்டது. ரூபாய் 50,000 மதிப்பீட்டு திருவிழா தொட்டி கட்டப்பட்டுள்ளது. இலவச குடிநீர் இணைப்பு பெறப்பட்டுள்ளது. ஞாயிறு பள்ளி, வாலிபர் ஐக்கியம், லீதியார் பெண்கள் ஐக்கியம் மற்றும் கிளை சபை ஊழியம் முறையாக நடைபெற்று வருகிறது. விழாக்கள் கடந்த 4 வருடங்களாக மே மாதம் BBS நடைபெற்றது. கடவுளின் திருவிழா கடந்த மே மாதம் 5ஆம் தேதி முதல் 2ஆம் தேதி வரை BBS நடைபெற்றது. BBS நிறைவு விழா நடைபெற்றது. சுமார் 46 பிள்ளைகள் பங்கு பெற்று பரிசு பெற்றுக் கொண்டனர். கடந்த 4 வருடங்களாக சேர்ப்பின் விழா நடைபெற்றது. 21/12/2025 அன்று ஞாயிறு அன்று 4வது சேர்ப்பின் விழா 2025 நடைபெற்றது. அருத்திரு ஜி. எபனேசர் பிரேம்நாத் ஈசே வேலூர் ஏரியா சேர்மன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். ப்ரொஃபசர் டாக்டர் ஆர். தினகரன் ஊரிஸ் காலேஜ் ஆஃப் வேலூர் அவர்கள் தெய்வ செய்தி அளித்தார்கள். விசுவாசிகளின் பங்களிப்பும் ஆதரவும் மெச்சத்தக்கதாக இருந்தது. சிறப்பு நிகழ்வு ஜூன் மாதம் 14ஆம் தேதி வேலூர் ஏரியா சார்பில் பிரபாதம் தியான மையத்தில் திருமதி மலர்ஜோதி எபனேசர் ஏரியா இயக்குனர் அம்மா தலைமையில் நடைபெற்ற வேலூர் ஏரியா லீதியார் பெண்கள் மாநாட்டில் அகில இந்திய லீதியார் பெண்கள் இயக்கத்தின் தலைவரும் சென்னை பேராயத்தின் பேராயர் கதிரொலி மாணிக்கம் அவர்கள் கலந்து கொண்டு தெய்வ செய்தி அளித்தார்கள். அந்த மாநாட்டில் எமது சபையின் சார்பில் 41 பேர்கள் கலந்து கொள்ள கடவுள் கிருபை செய்தார். ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் மத்திய நிதி ரூபாய் 10,000, ஏரியா நிதி ரூபாய் 15,000. எதிர்கால திட்டம் 37 ஆண்டுகளுக்கு மேலான கட்டிடத்தில் பழுதடைந்துள்ள ஆலய கட்டிடத்தின் மேல்தளம் முன்புறம் உள்ள தாழ்வாரம் புனரமைக்கப்பட வேண்டும். பயன்படுத்தல் கிரிட் அமைப்பது, முன்புற தாழ்வாரத்தின் மேற்பகுதியில் ஆயுதம் அமைப்பது, ஆலய கட்டிடம் முழுவதும் கட்டி பார்த்து வண்ணம் தீட்டுவது, ஆலயத்தின் உள்புறம் டைல்ஸ் அமைப்பது, 10 குடும்பங்களை அங்கத்தினராக்குவது, 10 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுப்பது, ஆலய மதிச்சுவரின் உட்புறத்தில் சிமெண்ட் தரை அமைப்பது, சவுண்ட் சிஸ்டம், இசைக்கருவி வாங்குவது, பாடக்குழுவை ஏற்படுத்துவது, தேக்க மரத்திலான 20 பெஞ்ச் செய்வது ஆர்டர் கொடுக்கப்பட்டுள்ளது. பொருளாதாரத்திலும் ஆத்மாவிலும் நலிவடைந்திருக்கின்ற இத்திருச்சபையை முன்னேற்ற பிரயாசப்படுவது. குறிப்பு 10/8/2025 ஞாயிறு அன்று ஞானஸ்தானம் ஆராதனை நடைபெற்றது. அதில் 5 நபர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். 26/10/2025 அன்று ஞானஸ்தானம் ஆராதனை நடைபெற்றது. அதில் 1 நபர் ஞானஸ்தானம் பெற்றார். வருகின்ற ஞாயிறு 30/11/2025 3வது ஞானஸ்தானம் ஆராதனை நடைபெற இருக்கிறது. ஏரியா சேர்மன் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளார்கள். நன்றி. போலீஸ் மூலமாக ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டு 43 ஆண்டுகளாகவும் ஆலய கட்டிடம் கட்டப்பட்டு 37 வருடங்களாகவும் எங்களை வழிநடத்தி வருகின்ற கடவுளுக்கு நன்றி. எங்களது திருச்சபையின் மீது தனி கவனம் செலுத்தி ஆலோசனைகளை வழங்கி வருகின்ற சென்னை பேராய தலைவர் கதிரொலி மாணிக்கம் அவர்களுக்கு எங்கள் நன்றி. 37வது இவ்வாண்டு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற எங்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஈசிய பிரதான பேராயர் அறிவர் ஸ்டீபன் டேனியல் அவர்களுக்கு எங்களது நன்றி. எங்கள் வேலூர் ஏரியா இயக்குனர் அருள் திரு ஜி. எபனேசர் பிரேம்நாத் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி. சிறப்பு அழைப்பாளர் அருள் திரு B.P. ஜோசப் தேவராஜ், அருள் திரு ஆர். ரவிக்குமார், அருள் திரு ராஜா, அருள் திரு பெஞ்சமின், CNC போன்ற பணித்துறை சான்றோர்களுக்கு எங்கள் நன்றி. அழைப்புக்கு அர்ப்பணிப்புடன் வந்த அனைத்து ஆய்வுகளுக்கு நன்றி. அன்பின் விருந்திற்கு அன்பளிப்பு அளித்த அன்பாளர்களுக்கு நன்றி. இசையோடு இறைவனை பாட இசைத்தவர்களுக்கு நன்றி. உதவிக்கரம் நீக்கிய உதவிக்கரங்களுக்கு நன்றி. ஒளியும் அமைத்த ஒளியும் உள்ளங்களுக்கு நன்றி. பொறுப்புகளை பொறுப்புடன் நிறைவேற்றிய பொறுப்பாளர்களுக்கு நன்றி. விசுவாசத்துடன் பங்கு கொண்டு வியத்தகு செயல்கள் புரிந்த விசுவாசிகளுக்கு நன்றி. சகோதர சபையில் இருந்து வந்து கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு நன்றி. ஜெயம் பெற ஜெபித்த ஜப பங்காளர்களுக்கு நன்றி. எங்களுக்கு இந்நிலையில் நின்று எடுத்து இயம்ப வைத்த எங்கள் சபையை சார்ந்த அனைவருக்கும் நன்றி. நன்றி நன்றி நன்றி. வாழ்ந்த இயேசுவின் திருப்பெயர், வளர்ந்த இயேசுவின் திருச்சபை, கிறிஸ்துவின் பணியில் அருட்பணி ஸ்ரீ ராபர்ட் கின்ஸ்லி சபையாளர் மூப்பர் திரு பாலாஜி, காசாளர் திருமதி
அமுத தங்கத்துறை ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு சுவிசேஷகர், 1,00,000 திருச்சபைகள், 1 கோடி ஆத்மாக்கள். தந்தை பேராயர் எஸ்ரா சாப்பிடு. நாம் வாசிக்க கேட்டோம். அதற்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இப்பொழுது நம் மத்தியில் வந்திருக்கிற ஏரியா இயக்குநர்கள் ஐயா அவர்கள் 37வது ஆண்டு விழாவை ஆசிரிக்கு நமக்கு வாழ்த்து செய்தி கொள்ளுவார்கள். கலந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு அருள் செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு சகல கனத்தையும் மகிமையும் நாம் ஏறெடுப்போம். எல்லா துணிக்கும் கனத்திற்கும் மேன்மைக்கும் புகழுக்கும் காரணர் அவர் ஒருவர் தான். எனவே சகல மகிமையையும் கனத்தையும் ஆண்டவருக்கே நாம் ஏறெடுப்போம். அதுபோல இந்த 37வது ஆண்டு விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்து கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு வழங்கி ஆசி வழங்க இருக்கிற மரியாதைக்குரிய அன்பிற்குரிய ஈசியின் பிரதமர் பேராயர் அவர்களை ஏரியாவின் சார்பிலே அனைத்து போதர்களின் சார்பிலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். அதை நான் கவனித்துக் கொண்டிருந்தேன். அவருடைய திராணிக்கும் இன்றி, அவருடைய சரீர பலத்திற்கும் இன்றி இதற்காக பல பிரயாசங்களை எடுத்தார்கள். நெருங்கியவர்களுக்கு தெரியும், சபையாருக்கு தெரியும். கடந்த 2 தினங்களாக அவரால் பேச முடியவில்லை. இந்த நாளிலும் பேச முடியாத நிலையில்தான் இங்கே நிற்கிறார்கள். நேற்று தினத்தெல்லாம் பேச முடியாத நிலை, சற்று மூலம் பேச முடியாத நிலை. அதற்குரிய சிகிச்சைகளை எடுத்துக்கொண்டு கடவுளுடைய பெரிய கிருபையினாலே, கடவுள் தந்த பலத்தினாலே இங்கே வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் பல ஆயத்தங்கள் இங்கே இருக்கிற வேலூர் ஏரியாவினுடைய எல்லா திருச்சபைகளின் ஆயர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் தெரியும். இடைப்பட்ட இது 37வது ஆண்டு, இது ஆண்டு விழா. ஆனாலும் இடைப்பட்ட காலகட்டத்திலே ஏறக்குறைய 16 ஆண்டுகள் இந்த திருச்சபையிலே எந்த விழாவும் நடைபெறவில்லை. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சோதனையை, கஷ்டத்தை, நலிவை இந்த திருச்சபை சந்தித்தது. 16 ஆண்டுகள் விவிஎஸ்எல்ஐ எந்த விழாக்களும் இல்லை, எந்த விழாக்களும் இல்லை. ஞாயிறோடு ஞாயிறு ஆராதனை நடைபெறக்கூடிய ஒரு சோதனையான காலகட்டத்தை இந்த திருச்சபை சந்தித்தது. இந்த நிலையில்தான் ஆண்டவருடைய சித்தத்தின்படி, ஆண்டவருடைய திட்டத்தின்படி, பேராயருடைய பார்வையில இவர் இந்த இடத்திலே பணியமர்த்தினால் நிச்சயம் இந்த திருச்சபை பொழிவு பெறும், வளர்ச்சி பெறும் என்ற அந்த விசுவாசத்தோடு கூட இங்கே அவர்கள் பணியமர்த்தப்பட்டார்கள். ஆண்டவருடைய பெரிய கிருபையினாலே இது 3வது ஆண்டு விழா, 3வது ஆண்டு விழா. எனவே கடுமையாய் இந்த திருச்சபைக்காக அவர்கள் உழைக்கின்றார்கள். அதுபோல இன்றைக்கு ஏறக்குறைய 10 மர பெஞ்சஸ், அதனுடைய மதிப்பீடு கிட்டத்தட்ட 2,80,000 ரூபாய், 2,80,000 ரூபாய் மதிப்பீட்டிலே இன்றைக்கு இந்த புதிய மர பெஞ்சஸ் அவருடைய பிரயாசத்தினாலும் சபையாருடைய ஆதரவினாலும் ஒத்துழைப்பினாலும் இதை இங்கே அவர்கள் செய்ய முடிந்திருக்கிறார். 50,000 ரூபாய் மதிப்பீட்டிலே 37 ஆண்டுகளுக்கு பிறகு ஞானஸ்தான தொட்டி கட்டப்பட்டு அதில் 3 முறை ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது 2 மாத காலத்தில்.
37 ஆண்டுகளுக்கு பிறகு ஞானசான தொட்டி 50,000 ரூபாய் மதிப்பீட்டிலே கட்டப்பட்டது. அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் படிப்படியாய் ஆண்டவர் தந்த வளர்ச்சிகள், ஆண்டவர் தந்த தயவு, ஆண்டவர் தந்த கிருபை. அவர்களை நான் மெச்சி பேசவில்லை. ஆனாலும் பல முதிர்ந்த ஆயர்கள் இந்த திருச்சபையிலே பணியாற்றினாலும் பல்வேறு காரணங்களினாலே ஏதோ ஒரு பெரிய நலிவையும் சோர்வையும் சோதனையும் கடந்த காலத்திலே இந்த திருச்சபை சந்தித்தது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், நான் ஊழியத்திற்கு வந்த புதிதிலே 1990 வருடம் ஜூன் மாதம் 3ஆம் தேதி இந்த ஆலயத்தில் அந்த ஆல்டர்ல இருந்துதான் முதல் பிரசங்கத்தை வேலூர்ல ஆரம்பிச்சேன். 1990 ஜூன் மாதம் 3ஆம் தேதி அதே இடத்துல நின்று முதல் பிரசங்கத்தை வேலூர்ல ஊழியர் ஊழியத்தை ஆரம்பித்தேன். அந்த நாட்களிலே PJ சாதசிங் ஐயர் அவர்கள் இங்கே ஆயராக இருந்தார்கள். அந்த நாட்களிலே பார்க்கும்போது இவ்வளவு கூட்டம் இருந்தது. உள்ளே பெஞ்சஸ் இருக்கும், வெளியே பெஞ்சஸ் இருக்கும். வெளியிலெல்லாம் கூட கடவுளுடைய பிள்ளைகள் அமர்ந்த அந்த காட்சியை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் இடைப்பட்ட இந்த காலகட்டத்திலே மிகப்பெரிய ஒரு நலிவு, மிகப்பெரிய ஒரு சோர்வு, மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை இந்த திருச்சபை கடந்து சென்றது. இந்த நிலைமைகள் மாறி இன்றைக்கு அந்த பழைய காட்சியை காணக்கூடிய வாக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு கனத்தையும் மகிமையும் ஏறெடுக்கின்றேன். போதகர் அவர்களுக்கு மிகுந்த பிரயாசத்தோடு உழைத்துக் கொண்டிருக்கிறேன். போதகர் அவர்களுக்கு உங்கள் சார்பிலே வாழ்த்துக்களை, நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து அவருடைய சரீர சுகத்திற்காக, பலத்திற்காக உங்கள் மன்றாடுங்கள். அதுபோல அவருடைய குடும்பமும் பல நிலைகளிலே அதிக சோதனைகளை, கஷ்டங்களை சந்திக்கக்கூடிய நிலை இருக்கிறது. அதையும் கடந்து கடவுளுக்காக முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருக்கு கனத்தை, மகிமையை ஏறெடுக்கின்றேன். தொடர்ந்து அவர்களுக்காக நீங்கள் பிரார்த்திக்க உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். நல்ல ஆண்டு அறிக்கையை நாம் வாசிக்க கேட்டோம். அந்த நிலைகளிலே எதிர்கால திட்டங்களாக 10 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுப்பது, இன்னும் அந்த மதில் சுவரை உயர்த்தி அதில் பல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிறார்கள். இன்னும் அரசுடைய மானியத்தின் உதவியோடு முன்பக்கம் இருக்கின்ற அந்த போர்ட்டிகோ உடைக்கப்பட்டு அது சரி செய்யப்பட்டு ரூபாய் 22 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலே போர்ட்டிகோ சரி செய்யப்பட வேண்டும். அதன் மேலே 1000 இல்லம் அமைக்கப்பட வேண்டும். ஏறக்குறைய அரசின் மானியத்திற்காக முயற்சிகள் எடுக்கப்பட்ட நிலையிலே 90% வேலைகள் நிறைவு பெற்றிருக்கிறது. 90% வேலைகள் நிறைவு பெற்றிருக்கிறது. இன்னும் ஒரு 10% வேலைகள் தான் நிறைவு பெற வேண்டும். விரைவிலே முடிந்துவிடும் என்று சொல்லி நம்புகின்றோம். அப்படி ஒரு நிலை நமக்கு வர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எல்லாரும் ஜெபிக்க உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவரோடு கூட இணைந்து பணியாற்றுகின்ற திருச்சபையின் முக்கியஸ்தர்கள் அனைவருக்கும் இயேசுவின் திருப்பெயரிலே நன்றி சொல்லுகின்றேன். அவரோடு கூட இணைந்து பணியாற்றுகின்ற எல்லாரையும் கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லிதான் விருப்பம். நேரம் இல்லை, சமயம் இல்லை. எல்லாருக்கும் நாம் தொடர்ந்து கால் அமைப்போர்த்து கொண்டே இருந்தால் காலங்கள், சமயங்கள் கடந்து சென்றுவிடும். எனவே உங்கள் எல்லாரையும் கனப்படுத்தக்கூடிய நிலையிலே உங்களுடைய திருச்சபையின் ஆயருக்கு ஒரு ஷால் ஒன்றை போர்த்தி உங்களையும் திருச்சபையின் ஆயரையும் கனப்படுத்துகிறேன், வாழ்த்துகின்றேன். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Hallelujah. Hallelujah.
வேண்டிய கேட்டோம். ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம கேட்டிருந்தோம். ஒரு ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த போகிறோம். அவன் கவனிக்கிறீங்களா? சுவாசம் உள்ளையாவும் வசனம் சொல்றவருக்கு ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை துதிக்கலாம். எல்லாம் கண்களை மூடி கேட்டது போல பல வருடங்களுக்கு 7ஆம் ஆண்டை நான் கிருபை செய்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எத்தனையோ பேர் கிடைக்காத ஒரு சாக்கியத்தை கொடுத்திருக்கிறீர்கள் நன்றி. எல்லா வாரிகளுக்கு சோதனத்தினால அநேக சோதனத்தினால கிருபை பெறுகிறது என்று வாசிக்கிறோமே. நன்றியோடு துதிக்கிறோம். சங்கீதத்தில் இந்த வருடம் தொடங்கி நான் மட்டும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து வருகிறேன். நன்றி ஆண்டவரே. எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறீர்கள். நன்றி ஆண்டவரே. எத்தனையோ பேருக்கு நாளை காண முடியல சுவாமி. நன்றி சுவாமி. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம். கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமா? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமா? எல்லாம் சரி. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமா? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என்
நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் சுவாமி. எத்தனை நன்மைகளை என் வாழ்வில் செய்திருக்கிறீர், அவைகளுக்கு நான் நன்றி சுவாமி. இம்மட்டும்தான் எங்களை கைவிடாமல் நடத்தி வருகிற உமக்கு நன்றி ஆண்டவரே. மனிதர்களை நம்புவதை பார்த்து ஆண்டவரே, உங்கள் நண்பருக்குமே ஆண்டவரே உண்மை நம்பியிருக்க எங்கள் கிருபை தாங்கப்பா. நீங்க இதை நடத்துங்க சுவாமி. ஆண்டவரே, எங்கள் விரும்பிய தாழ்த்தும் சமூகத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய இயலாமையில கர்த்தரே எங்கள் செய்தியிலே உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, அதற்குள் காரியம் கைவிட்டாரோ எங்களை சேர்த்து கொடுக்கிற இயேசு எங்களோடு இருப்பதற்காக நன்றி சுவாமி. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. உயர்த்துகிறோம், உடைய நாமத்தை உயர்த்துகிறோம் சுவாமி. என்னுடைய நாமத்தை நடத்திய உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் தாழ்மையை நினைத்திலே உமக்கு நன்றி ஆண்டவரே. நடத்தின பாதைகளை நாம் நினைத்து பார்க்கிறோம். எத்தனையோ வருடம் ஒரு நாள் பாதையில ஆண்டவரே எங்கள் வறட்சியான பாதைகளை நினைத்து பார்க்கிறோம் சுவாமி. சிறப்பான ஆண்டு விழாவிலே பங்கு பெற்று ஆண்டவர் அருளிய செய்த மகத்துவங்களை சாட்சியாக திருச்சபையின் ஆண்டு அறிக்கையாக வாசி கேட்டு பணியாளர் தலைமை ஆயர் அருட்திரு எதிரேசர் ஐயர் அவர்களுடைய சிறப்பான தலைமைத்துவத்தில் இந்த ஏரியா ஆசிரியப்பட்டு சமீபத்திலே இந்திரா நகரில் ஒரு ஆலயம் திறக்க தேவன் அருள் புரிந்தார். ஆகவே இது 3வது முறை நான் உங்களோடு இந்த ஏரியா உருவானதோடு நம் ஆயர் தலைமை ஆயரோடு நாம் கலந்துவது பெரிய மகிழ்ச்சி. இறைவன் காடு அது திருச்சபையார் போதகர் இந்திரா நகர் திருச்சபையார் அழகாக கட்டப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இன்றைக்கு இங்கே ஒரு ஆலயம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி எனக்கு இன்றுதான் நான் அறிந்து கொண்டேன். நான் நினைச்சேன் வெள்ளூர்லாம் தாண்டி போகணும். அப்போதான் என்னுடைய பிஷப் கன்சர்ன் சொன்னது, இல்லையா வெள்ளூர் போகிறதுக்கு முந்தையே நமக்கு ஒரு சர்ச்சை இருக்குதுன்னு சொன்னாலும் அங்கேதான் உங்கள் ஜோடி வாயில் இருக்கிறாருன்னு எனக்கு இணையதான் தெரியும். இது வந்த பிறகுதான் அவரை இங்கே குருவானவராக இருப்பதை எண்ணி மகிழ்ச்சி அடைந்தார். அருமையான மூப்பர் குழுவினர், வீதியா பெண்கள் ஐக்கிய சங்கம், கொர்நலியோ ஆண்கள் ஐக்கிய சங்கம், அருமையான வாலிப மகள்கள், அருமையான சிறப்பான பாடல்கள் பாடினீர்கள். இசையை அருமையான இரு வாலிப சகோதரர்கள் அருமையாக வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்மை ஆசிரியத்து நம்முடைய இந்த ஐக்கியத்திலே நம்மை கனப்படுத்தி நம்மும் இந்த நல்ல உறவை வைத்திருக்கிற சிஎம்சியுடைய அன்பு ஆயர்கள் 2 பேரையும் பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி. சிஎம்சியுடைய வரலாற்று சிறப்புமிக்க அந்த மருத்துவ பணியோடு கூடிய இறைப்பணி, அது பெரிய மேன்மையானது. நான் கல்கத்தாவில் இருக்கும்போது ஒரு முறை நான் ஏதோ பொருள் வாங்க இந்த ரோட்டு ஓரத்தில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு ஏதோ ஒன்று வாங்கினேன். ஏதோ ஒன்று நான் பார்த்து வாங்கினேன். உடனே அவங்க நான் பார்த்து கேட்டாங்க, நீங்கள் எங்கேருந்து வரீங்க? ஹிந்தியும் தெரியாது, வங்காள மொழியும் தெரியாது. என்னுடைய நண்பர் என் கூட இருந்தவரை அதை மொழிபெயர்த்தார். நான் அவரை கூப்பிட்டேன், என்ன கேட்குறாங்க சொல்லுங்க அப்படின்னு. அவன் கேட்டாங்க, இவர் எங்கேருந்து வரீங்க என்ன கேட்குறான். நான் சொன்னேன், நான் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னேன். அவன் உடனே சிஎம்சிங்கிறான். நான் சிஎம்சிக்கு என் பொண்ணுக்கு குழந்தைக்கு
மருத்துவ சிகிச்சைக்காக போயிருக்கிறேன். அதனால எனக்கு இயேசுநாதர் மேல என்ன உண்டு? நம்பிக்கை. வெஸ்ட் பெங்கால்ல எங்கோ ஒரு ரோட் ஓரத்துல நான் ஒரு சின்ன பொருள் வாங்கும்போது ஒரு சாதாரணமான ஒரு நபர் எதை சொல்கிறார்கள்? சில எங்களுக்கு மருத்துவ பணி செய்வார்கள், இயேசுவின் மேல் எங்களுக்கு என்ன உண்டு? அப்படி இந்தியா முழுவதும் உலகம் எங்கும் இந்த மருத்துவ பணி குறித்து சிறப்பாக பேசுவதோடு மாத்திரமல்ல, ஹைதாஸ்காரர் சொன்னார்கள், நான் ஒரு மருத்துவமனையை மனையை கட்டவில்லை, நான் ஒரு தேவ ராஜ்யத்தை கட்டுகிறேன் சொன்னேன். ஹாஸ்பிட்டல், ஒரு மெடிக்கல் காலேஜ், மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் கட்டல. ஐ எம் பில்டிங் தி கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்கிறேன்? அந்த சிறப்பான ஊழியத்தை செய்வதிலே அவர்களுக்கு பங்கு உண்டு, நம்முடைய திருச்சபைகளுக்கு அங்கே ஒரு பங்கு உண்டு. நம்முடைய பிள்ளைகள் அநேக நீங்கள் இறை பணியாற்றுகிறீர்கள், மருத்துவராக மற்ற பல பொறுப்புகளில் இருக்கிறது. மற்றும் இன்றைக்கு விதமான நல்ல நிகழ்ச்சிகள் நடந்திருப்பது எனக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாரா. மூத்த ஆயர், ஓய்வு பெற்ற மூத்த ஆயர் டாக்டர் புஷ்பராஜ் எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் நான் பார்க்கிறேன். அது எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். அவர்கள் நம்மோடு இருந்து நானே ஆசீர்வதிப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நீங்கள் வாசித்த ஆண்டு அறிக்கையிலே சில சிறப்பான காரியங்கள் செய்திருக்கிறீர்கள். 37 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு 10 பெஞ்சு செஞ்சிருக்கிறது இல்லைன்னா சொல்றோம். அப்படிங்கும்போது இடைப்பட்ட நாட்டில் நமக்கு ஏற்பட்ட சோதனைகள் குறித்து நாம் பார்க்கிறோம். ஆகவே சில காரியம் நிறைவேறாமல் போயிருக்கலாம். அந்த கர்த்தர் நல்லவர், நம்மை நேசிக்கிறார், நிச்சயம் எல்லாவற்றை நிறைவேற்றி கொடுப்பார். இன்னைக்கு சிறப்பான 10 பெஞ்சுகள் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது. ஞானஸ்நான தொட்டி, இசைக்கருவிகள் இன்னும் வாங்க போகிறீர்கள். இந்த தளம் போடப்பட்டிருக்கிறது. இந்த கிரில், இந்த வாழ்க்கை அந்த ரைடிங்லாம் நீங்கள் போட விரும்புகிறீர்கள். இதெல்லாம் சிறப்பாக கர்த்தர் செய்து கொடுக்க அவர் வல்லவர். கர்த்தர் அவருடைய ஆலயத்தை ரொம்ப நேசிக்கிறார். யார்? ஆண்டவர் அவருடைய ஆலயத்தை நேசிக்கிறார். அவருடைய ஆலயத்தை நேசிக்கிற பிள்ளைகள் அவர் ரொம்ப அதிகமாக நேசிக்கிறார். அந்த ரகசியத்தெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளணும். ஆகவே இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு திருச்சபையாக உங்களை உருவாக்கி நடத்தி கொண்டிருக்கிற எண்ணி நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னுடைய குடும்பத்தின் சார்பிலும், சென்னை பேராயத்தினுடைய சார்பிலும், பேராயமா மற்றும் அனைத்து பேரின் சார்பிலும் என்னுடைய வாழ்த்துதலை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய திருவாக்கை கேட்பதற்கு முன்பதாக 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் 15ஆம் திருவாக்கத்தை நீங்கள் வாசிக்கும் போது இந்த 37வது ஆண்டினுடைய தேவனுடைய வீடு, ஹவுஸ் ஆஃப் காட், அந்த சர்ச் ஆஃப் காட், தேவனுடைய ஆலயத்தை குறித்து அவருடைய என்ன சொல்கிறார் பாருங்கள். 15வது வசனத்தை யாராவது வாசிக்கிறீங்களா? தாமதிப்பேன் ஆகிய தேவனுடைய வீட்டிலே, தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகை முறை அதை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் பாருங்க. தீமை எடுத்து சொல்ற தீமோத்தி என்ற வாலிபன் அழகாக வளர்க்கிறார். எப்படி வளர்த்தெடுக்கிறார் என்றால், கர்த்தருக்குள் இறைப்பணிக்காக, அருட்பணிக்காக, சுவிசேஷ நற்செய்தி பணிக்காக அவரை அழகாக வளர்த்தெடுக்கிறார். அவருடைய அப்போஸ்தலன் 4 சிறப்பான மிஷனரி ஜேர்னி அவர் செய்திருக்கிறார். எத்தனை? 4. 5ஆவதும் இருக்கிறது. அதை காட்டிலும் 4 தான் விசேஷமாக பேசப்படுகிறது. இந்த 4 சிறப்பான மிஷனரி ஜேர்னியில அவர் அநேக இல்ல திருச்சபைகளை, அநேக ஹவுஸ் சர்ச் ஆலயங்களை அவர் ஸ்தாபிக்கிறார். ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா தேவனுடைய வீடு அது சாலமோன் கட்டின தேவாலயமாக இருக்கிறது. சாலமோனுடைய கட்டின தேவாலயம் தீக்கிரைக்காக்கப்பட்ட பிறகு, இடிக்கப்பட்ட பிறகு மீண்டும் நெகேமியா எஸ்ராவின் காலத்துல அது மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு அது பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. இப்படி தேவனுடைய ஆலயம் அதிகமாக இருக்கிற காலகட்டங்களில், எருசலேம் தேவாலயம் இருக்கிற காலகட்டங்களில், அதற்கு பிறகு சினகாக் என்று சொல்லப்படுகின்ற ஜெப வீடு இருந்தது. தேவனுடைய டெம்பிள் ஆஃப் காட் எருசலேமில் இருந்தது. பெரிய யூதர்கள் எங்கெல்லாம் சென்றார்களோ, சிதறி இருந்தார்களோ,
பிரயாணப்பட்டிருந்தார்களோ அங்கெல்லாம் ஒரு சின்ன ஜெப வீட்டை கட்டினார்கள். அது சினகர் என்று சொல்லப்படுகிறது. ஜெப வீடு இங்கே கொச்சின்ல கூட இருக்குது. அவர்கள் சிதறி வந்த யூதர்கள் கட்டின அந்த சினகர் எங்க இருக்குது? கொச்சின்ல இருக்குது. கல்கத்தாவிலும் இருக்குது. வெஸ்ட் பெங்கால் கல்கத்தாவிலும் இருக்குது. இவ்விதமாக யூதர்களின் காலத்தில் இருந்த இந்த ஜெப வீடு, சினகா, டெம்பிள் ஆஃப் காட், எருசலேம் தேவாலயம். ஆனா புதிய ஏற்பாட்டின் காலத்திலே இயேசு சுவாமியுடைய வருகை, மரணம், உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அப்போஸ்தலர்கள், சீடர்கள் அவர்கள் சிதறி பரவி நற்செய்தி அறிவித்த காலகட்டங்களிலே உடனடியாக நம்மை போல ஆலயங்கள் கட்டவில்லை. ஹவுஸ் சர்ச், வீட்டு சபைகள் தான் அதிகமாக என்ன செய்வது இருந்தது. இவ்விதமான வீட்டு சபைகளை உருவாக்கி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் பவுலடியாருடைய அப்போஸ்தலருடைய பங்கு மிகவும் பெரியது. அப்படி அவர்கள் அநேக ஹவுஸ் சர்ச்ச சபையை உருவாக்கி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் அவர்களை திடப்படுத்த இந்த நிருபங்களை எழுதி கொண்டே இருக்கிறார். இந்த நிருபங்களை எழுதும் போதெல்லாம் பவுல் சிறையில் இருக்கிறார். சிறையிலே அதை எழுதி தன்னுடைய சீடர்கள், அவருக்கு சீடர்கள், சிஷ்யங்க தீமோத்தேயு மாதிரி, தீத்து மாதிரி சின்ன சின்ன இளம் வாலிபர்களை உருவாக்கி அவங்க கையில கொடுத்து போய் அதை அனுப்பிட்டுவார். இந்த ஆலயத்துல போய் இந்த வீட்டு சபையார் கொடு, பிலிப்பிய சபையார் போய் சொல்லிடுவா, தீமோத்தேயு கூட்டு தெசலோனிக்க சபைக்கு கொண்டு போய் கொடுத்துவா. இப்படி அவளை திடப்படுத்தி கொண்டே இருந்தார். அப்போ இந்த சபையாருக்கு ஒன்றை விளங்க வைக்கிறார், ஒன்றை புரிய வைக்கிறார். என்ன புரிய வைக்கிறார்னா, இங்க என்ன சொல்லுகிறார்? தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வழியை, அந்த வகையை நீ கொஞ்சம் தெரிஞ்சுக்கின்ற. தேவனுடைய வீட்டில் என்ன நடக்கணும், என்ன நடக்கணும், அங்க என்ன அவங்க ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரி மெத்தட் ஒவ்வொரு ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் அடிச்சிருக்கிறார். அப்ப இன்னைக்கு இந்த 37வது ஆண்டு இந்த ஸ்தோத்திர ஆராதனையிலே நடக்க வேண்டிய நிகழ்வை அழகாக தொகுத்து வச்சிருக்கிறார். ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் ஒரு பிரார்த்தனை செய்தோம், 136 செய்தோம், வாஸ்தவம், 1ஆம் வேத பாடம், 2ஆம் வேத பாடம், என்னென்ன நிகழ்ச்சி, வாழ்த்துறை, தலைமையாளருடைய வாழ்த்துறை, நம்முடைய குழுவினுடைய பாடல், நம்முடைய விருந்தினர்களுக்கு என்ன பங்கு, அழகாக. அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, சபைனா அதுக்கு ஒரு முறை இருக்குது, அந்த வகையை தெரிஞ்சிருக்குன்ற. நான் எப்போதும் கொஞ்சம் நகைச்சுவையாக பேசுவேன், கொஞ்சம் உள்ள புத்திர மாதிரி பேசுவேன். நம்ம ஆளுங்க என்ன தெரிஞ்சு வச்சுக்கிறான், சாத போட்டு தெரிஞ்சுக்கிறான். உங்களுக்கு சொல்ல சால்வை போடுற தெரிஞ்சிருப்பான், இந்த தொப்பி போடுற தெரிஞ்சிருப்பான், பூச்செண்டு கொடுக்க தெரிஞ்சு எல்லாம் தெரிஞ்சிருப்பான். அந்த கடவுள் என்ன விரும்புகிறார் அந்த வகையே தெரியவே தெரியும். சொல்லுங்க, புரியுதா? என்ன சொல்றாரு? நீ போய் அது தேவனுடைய வீட்டில் என்னமா வகை இருக்கணும், என்ன ஆர்டர் இருக்கணும், என்ன மெத்தட் இருக்கணும், என்ன ப்ரொசீஜர், என்ன ஆர்டர் ஒழுங்கு, அது கொஞ்சம் நான் சொல்றேன், போய் சொல்லிட்டு வாங்குறாரு. இப்ப இன்னைக்கு சபையில் இருக்கிற என்ன பிரச்சனை? இப்ப எத்தனை தடவை சொன்னாங்க, செல்வியமா இன்னும் மணியா நான் வந்து உட்கார்ந்து கேட்கிறேன், எனக்கு பேரே இப்ப பாருங்க, மணியம்மா உள்ள வாங்க, மணியம்மா உள்ள வாங்க சொல்லி வந்துட்டாங்களா? மணியம்மா இன்னும் வெளியில தான் இருக்கிறாங்களா? அப்போ அவர் தொண்டையை பாருங்க லாக் ஆயிடுச்சு. மணியம்மாவை கூப்பிட்டு கொஞ்சம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. நான் வந்ததுல இருந்து மணியம்மாவை உள்ள வர சொல்லி கூப்பிட்டு திரும்பி லாக் ஆயிடுச்சு. அப்ப தேவனுடைய வீடு எதுக்கு நம்ம கட்டி வச்சிருக்கிறோம்? உள்ள வர எவ்வளவு காலியா இருக்குது. பிள்ளைங்களெல்லாம் உட்கார வச்சு, பெரியவங்கெல்லாம் இடம் கொடுத்து செய்யணுமா செய்யக்கூடாதா? அப்ப அந்த மெத்தட், அந்த ஆளு, அந்த ஒழுங்கையே நம்ம கடைபிடிக்கிறதில்ல. ஆனா எதெல்லாம் கடைபிடிக்கிறோம்? ரோட்ல இருந்து பேனர் விற்கிறது தெரிஞ்சு வச்சிருக்கிறோம்.
நான் சமீபத்தில் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். ஓகே, நான் தான் சொன்னேன், என்னை பேச கூப்பிடாதீங்க, கூப்பிட்டா நான் வேற ஏதாவது பேசுவேன், அது கஷ்டமா இருக்கும். என் மெத்தட் வேற, என்னுடைய வகை வேற. ஏதோ வந்தோம், சாப்பிட்டோம், பழம் கூட கொடுக்குறாங்க, ஏதாவது செய்யறாங்க, பிரியாணி கொடுக்குறாங்க, சாப்பிட்டுட்டு போயிடும். சிலதை சீல் பிடிக்கிட்டு சிஎம்சியோட பக்கத்தில் இருக்கு இல்லையா, பேண்டேஜ் புதுசா போட்டு புண்ணு ஆத்திட்டு போறதை நம்ம கவனிக்கிறீங்களா? நான் நின்று பேசிட்டு இருக்கிறேன் ஆல்டர்ல, பெரிய சர்ச்சு நிரம்பி வழியுது. ஆனா வாலிபர்கள் ஒருத்தரும் உள்ள இல்லை. ஒரு 3 பேர் என்ன பண்றாங்கன்னா, பேனர், பெரிய பேனர், இதை விட ஆயிடுச்சு, என்னுடைய இதைதான் வச்சிருக்கிறாங்க. நான் நிக்கிறேன்ல, அது கொஞ்சம் அக்கினி நெருப்பாயிரங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிரங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். முச்செடி நடுவே தோன்றி நீரே, மோசையை அழைத்து பேசி நீரே. முச்செடி நடுவே தோன்றி நீரே, மோசையை அழைத்து பேசி நீரே. எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே, எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே. எங்களை நிரப்பி பயன்படுத்தும், இன்று எங்களை நிரப்பி பயன்படுத்தும். அக்கினி நெருப்பாயிரங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிரங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். எலியாவின் ஜபத்துக்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியா. எலியாவின் ஜபத்துக்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியா. இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே, இருந்த